வணக்கம். மத்திய கிழக்குல பற்ற வைக்கப்பட்ட ஒரு சின்ன தீப்பொறி இன்னைக்கு உலகத்தோட எரிசக்தி சந்தையே பற்றி எரிய வச்சிருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல நடந்த ஒரு தாக்குதல் எப்படி படிப்படியா வளர்ந்து நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பெரிய உலகளாவிய நெருக்கடியா மாறுச்சு. வாங்க, இந்த சிக்கலான சங்கிலித் தொடர் சம்பவங்களை ஒவ்வொன்றாக நிதானமா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட வீரியம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, மத்திய கிழக்குல எங்கோ ஒரு மூலையில நடந்த ஒரு சண்டை இன்னைக்கு உலகத்துக்கே போற எரிவாயு விநியோகத்துல 1/5 நிறுத்துற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சின்ன தீப்பொறி அது எப்படி ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி போடுமோ அதே மாதிரி தான் இந்த உள்ளூர் பிரச்சனை ஒரு பூகோள பிரச்சனையா விழிச்சிருக்கு. அது எப்படி நடந்ததுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்ம கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். இந்த முழு நெருக்கடிக்குமான ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? ஈரான் மேல இஸ்ரேல் அடுத்தடுத்து நடத்தின ரெண்டு தாக்குதல்கள் தான். இந்த 2 சம்பவங்களும் தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய புயலுக்கான தொடக்கமா அமைஞ்சது. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. சம்பவங்கள் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு புரியும். ஒரே நாள்ல காலையில ஈரானின் உச்ச தலைவர் கமேனிக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு அதிகாரியான அலி லார்ஜானி கொல்லப்படுறார். அந்த அதிர்ச்சியை தனியாத நிலைமையில அதே நாள் சாயங்காலமே ஈரானோட மிக முக்கியமான எரிவாயு வயல் மேடையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. இந்த இரட்டை தாக்குதல் தான் ஈரானை பதிலடி கொடுக்க தூண்டியது. இந்த சண்டையோட புவியியல் எவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். சவுத் பார்ஸ் அல்லது நார்த் டோம்னு சொல்ற இந்த இடம் உலகத்திலேயே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது ஒரே நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த பிரம்மாண்டமான இயற்கை வளத்தை ஈரானும் கத்தாரும் பங்கிட்டுக்கிறாங்க. இதுதான் இந்த நெருக்கடியோட மையப்புள்ளியே. பாருங்க, ஒரே எரிவாயு வயல் தான், ஆனா 2 பேரோட பயன்பாடும் வேற வேற. ஈரான் பக்கம் இருக்கிற சவுத் பார்ஸ் அவங்களோட உள்நாட்டு தேவைகளுக்கு மட்டும்தான் பயன்படுது. ஆனா கத்தார் பக்கம் இருக்கிற நார்த் டோம் பகுதி தான் ராஸ் லஃபான் சுத்திகரிப்பு நிலையம் மூலமா திரவமாக்கப்பட்டு உலகம் முழுமைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ இஸ்ரேல் ஈரானோட பகுதியில தாக்குதல் நடத்தினாலும் அதோட நேரடி அச்சுறுத்தல் கத்தாரோட உலகளாவிய விநியோகத்துக்கும் இருந்தது. இதனால ஒரு பதிலடி தவிர்க்க முடியாததா மாறிடுச்சு. இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். தாக்குதலுக்கு உள்ளான ஈரான் இஸ்ரேல நேரடியா தாக்காம அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கூட்டாளியான கத்தாரை ஏன் குறி வச்சது? இது ஒரு தற்செயலான முடிவு கிடையாது. இது ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்ட ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை, அதாவது IRGC, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு செய்தி அனுப்புனாங்க. நாங்க எரிசக்தி மையங்களை தாக்க போறோம், உங்க சுத்திகரிப்பு நிலையங்களை விட்டு வெளியேறிடுங்க அப்படிங்கறதான் அந்த எச்சரிக்கை. வரப்போற தாக்குதல் எவ்வளவு தீவிரமா இருக்கும்னு அவங்க முன்கூட்டியே ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. லாரிஜானியோட மரணத்துக்கு அப்புறம் ஈரானோட உச்ச தலைவர் கமேனி வெளியிட்ட இந்த அறிக்கை பழிவாங்கலுக்கான ஒரு நேரடி அறிவிப்பு மாதிரியே இருந்துச்சு. அவரோட வார்த்தைகள்ல இருந்த கோபமும் சரி, உறுதியும் சரி, ஏதோ ஒரு பெரிய பதிலடி வரப்போகுதுன்னு உலகத்துக்கே உணர்த்துச்சு. இந்த அறிக்கை வந்த பிறகு பதற்றம் இன்னும் அதிகமாச்சு. அப்போ ஒரு கேள்வி வரும், ஈரான் ஏன் கத்தாரை செலக்ட் பண்ணுச்சு? இதுக்கு பின்னாடி ரொம்ப தெளிவான சில கணக்குகள் இருக்கு. முதல் காரணம், உலகத்துக்கே 20% LNG சப்ளை பண்ற ராஸ் லஃபான் நிலையம் கத்தார்ல இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்காவோட மத்திய ராணுவ தலைமையகமான சென்ட்காம், அதுவும் அங்கதான் இருக்கு. அதனால கத்தாரை தாக்குறது மூலமா ஈரான் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிக்குது. ஒன்னு உலக பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வைக்கிறது, இன்னொன்னு இஸ்ரேல் அடக்கி வைங்கன்னு அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு பிரஷர் கொடுக்கறது. இப்ப நாம கதையோட 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். கத்தார்ல இருக்கிற ஒரே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டதால அதோட விளைவுகள் எப்படி உலகம் பூரா எதிரொலிச்சுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கல்ல குளத்துல போட்டா எவ்வளவு பெரிய அலைகள் உருவாகுமோ அந்த மாதிரி தான் அந்த சம்பவம் உலகத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க, 20%. இது வெறும் நம்பர் கிடையாது. உலகத்தோட மொத்த திரவ எரிவாயு விநியோகத்துல 1/5 இந்த ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அந்த நிலையம் தாக்கப்பட்டதும் அந்த 20% விநியோகம் உடனடியாக கேள்விக்குறியா மாறிடுச்சு. இது உலக எரிசக்தி சந்தையில ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஈரான் கடலுக்கு அடியில இருக்கிற எரிவாயு வயலை தாக்கல. அதுக்கு பதிலா கத்தார் கடற்கரையில இருக்கிற ராஸ் லஃபான் சுத்திகரிப்பு நிலையத்தை தான் தாக்குனாங்க. ஏன்னா இந்த சுத்திகரிப்பு நிலையம் தான் கடல்ல இருந்து வர்ற கச்சா எரிவாயுவை கப்பல்கள்ல ஏத்தி அனுப்பக்கூடிய திரவ எரிவாயுவா மாத்திர ஒரு முக்கியமான புள்ளி. இந்த மையத்தை தாக்குறது மூலமா ஒட்டுமொத்த சப்ளை செயினோட மிக முக்கியமான ஒரு கண்ணியை ஈரான் உடைச்சிருக்கு. தாக்குதல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிக்கலான சர்வதேச பழி விளையாட்டு ஆரம்பிச்சது. நாடுகள் ஒண்ணுக்கொன்னு குற்றம் சாட்டிக்கிட்டாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் படி வெளிப்படையா தெரியறதை விட இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அரசியல் விளையாட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த சிக்கலான வலைப்பின்னல இப்ப நாம அவிழ்த்து பார்க்கலாம். இந்த நெருக்கடியை ஆரம்பிச்சு வச்சதே இஸ்ரேலோட தாக்குதல் தான். ஆனா அந்த தாக்குதலை பத்தி அமெரிக்காவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையே வெளியிட்டார். எங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கிக்க முயற்சி செஞ்சது. இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது.
அமெரிக்கா சொல்ற மாதிரி அவங்களுக்கு உண்மையிலே எதுவும் தெரியாதா இல்ல இது திட்டமிட்டு சொல்லப்படுற ஒரு பொய்யா? நமக்கு கிடைச்ச தகவல் படி இது பிளாசிபிள் டினையபிலிட்டின்னு சொல்லப்படுற ஒரு அரசியல் தந்திரமா இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அதோட பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கிற ஒரு உத்தி. இந்த ஸ்லைட பார்த்தா சில ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற ஒரு பேட்டர்ன் நமக்கு புரியும். இது முதல் தடவை நடக்கல. 2025ல இஸ்ரேல் கத்தார்ல ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்தினப்போ ட்ரம்ப் தனக்கு முன்கூட்டியே தெரியாதுன்னு தான் சொன்னார். இப்பவும் அதே பதில தான் சொல்றார். இது இஸ்ரேல அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட விட்டுட்டு அமெரிக்கா அதிலிருந்து வர்ற பொறுப்புல இருந்து விலகிக்கிற ஒரு தொடர்ச்சியான தந்திரம்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு முன்னாள் அமெரிக்க உயர் அதிகாரியோட அதிர்ச்சி ஊற்ற ஒரு கருத்து. அவரோட கூற்றுப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை உடைக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் இந்த முழு நெருக்கடியும் உருவாக்குச்சுன்னும் அவர் சொல்றார். அந்த சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு லாரிஜானி தான் தலைமை தாங்கினார். அதனாலதான் அவர் குறிவைக்கப்பட்டார்னும் இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இதுவரைக்கும் உலக அளவுல நடந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த சண்டையோட தாக்கம் இந்தியாவையும் உங்களையும் என்னையும் எப்படி நேரடியா பாதிக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உலகத்துல எங்கோ ஒரு மூலையில நடக்கிற பிரச்சனை நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு நேரடி உதாரணம். இந்த சார்ட் நிலைமைய ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. இந்தியாவுக்கு தேவையான மொத்த திரவ எரிவாயு அதாவது எல்என்ஜில கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதாவது 45% கத்தார்லேருந்து மட்டும்தான் வருது. இப்போ அந்த சப்ளை தடைபட்டு இருக்கிறதால இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இதோட விளைவுகள் நம்ம ஒவ்வொருத்தரையும் நேரடியா பாதிக்கும். நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர் விலை ஏறலாம், வண்டிகளுக்கு போடுற எரிபொருள் விலை அதிகமாகலாம், தொழிற்சாலைகளுக்கு எரிசக்தி கிடைக்காததால பொருள்களோட உற்பத்தி குறைஞ்சி அத்தியாவசிய பொருள்களோட விலைவாசி உயரலாம். இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் பணவீக்கத்தை அதிகப்படுத்தும். இதுதான் ஒரு உலகளாவிய நிகழ்வு எப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குங்கிறதுக்கு நேரடி உதாரணம். ஒரு டாமினோ விழுந்தா அது அடுத்தடுத்த எல்லா டாமினோக்களையும் எப்படி விழ வைக்குமோ அதே மாதிரிதான் ஒரு தாக்குதல் ஒரு பதிலடின்னு ஆரம்பிச்ச இந்த நிகழ்வுகள் ஒரு உலகளாவிய நெருக்கடியை உருவாக்கிடுச்சு. இந்த சங்கிலி வினை நாம எல்லாரும் தவிர்க்க முடியாத ஒரு சிக்கலுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். இனிமே இதோட விளைவுகளை இந்த உலகம் சந்திச்சுதான் ஆகணும். இறுதியா இந்த முழு விளக்கத்தோட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இன்றைய உலகத்துல பொருளாதாரம், வர்த்தகம், தொழில்நுட்பம்னு எல்லாமே ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்கோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சண்டை அந்த மூலையோட நின்னுடுமா, இல்ல அதோட அதிர்வுகள் உலகம் பூரா பரவுமா? இந்த நெருக்கடி உலக அரசியலை பத்தியும் நம்ம வாழ்க்கைய பத்தியும் நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.